வணக்கம். இது இரண்டாவதாக நாங்க வந்து புலம்பெயர்ந்த இந்தியர்கள் தினம், அதாவது பிஐஓ டே என்பது வந்து சென்ற வருடம் ஆரம்பித்தோம். இது வந்து இரண்டாவது முறையாக நம்ம நடத்துறோம். இது குறிக்கோள் வந்து முக்கியமா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய இங்க 200 வருடமா வந்திருக்காங்க. அப்புறம் பிறகு வந்து சஞ்சி கூலியாக ஒரு 100 வருடத்துக்கு முன்பு இங்க வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க இங்க வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டத்துல வந்தாங்க. நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, நம்மளுடைய பாட்டிமார்களும் சரி, தாத்தாவும் சரி, இல்லை அதற்கு முன்பு வந்தவர்களும் சரி, காட்டு அழித்தாங்க, ரோடு போட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாட்டுக்கு பல காரியங்களை செய்திருக்காங்க. இவங்க என்னென்ன செய்தாங்க, எப்படி நாடை வந்து வளர்த்தாங்க என்பதுக்கு வந்து நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்து இதை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும். சிலர் செய்திருக்காங்க, இல்லைன்னு இல்லை, சில பேர் வந்து அதை செய்திருக்காங்க, சில புத்தகங்கள் வெளியே இருக்கு. ஆனா எங்களுடைய கோபியோ பொறுத்த வரைக்கும், கோபியோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சரிப்படுத்தி இது ஒரு முழுமையான ஒரு படிப்பாக ஆராய்ச்சி செய்து வருடம் ஒரு ஜேர்னல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது அகாடமிக் பேப்பர் சொல்லுவாங்க. இதை வந்து உருவாக்கணும், எழுதி வெளியாக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஜேர்னல் வந்து நாங்க போன வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருடம் எங்களால ஆரம்பிக்க முடிந்தது. ஸோ அது ஒரு முக்கியமான, ஏன்னா நம்மளுக்கு இது செய்தாகணும் வருடம். நிறைய இருக்குங்க. இந்த மலேசியாவை எடுத்துட்டீங்களா, இந்த பக்கத்து தென்கிழக்கு ஆசியாவை எடுத்துக்கிட்டாலே ஒரு 3000 வருஷம் சொல்றாங்க, 2000 வருஷம் சொல்றாங்க. இந்தியாவில இருந்து உங்களுக்கு தெரியும், சேர சோழன்னு சொல்லலாம் தான் எல்லாம் நினைப்பாங்க. பூஜாம் பள்ளத்தாக்கு, அதுல இருந்து என்ன நடந்தது அப்படின்னு. ஆனா அதற்கு முன்பும் ராஜராஜ சோழனோ ஏன் இங்க வந்தாங்க, ஏன் படையெடுத்து வந்தாங்க, இங்க என்ன செய்தார்கள் அப்படி ஒன்று. அப்புறம் வந்து இலிங்கிதன் சொல்லுவாங்க, ஜோஹர்ல கோத்தாகிலிங்கின்னு ஒரு இடம், பெரிய இடம். அது வந்து காணாம இருக்கு. இப்போ வந்து நீங்க சில தேதிகளை படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து தென்னந்தோட்டம் தான் இருக்கு. அதுல இந்த ஆயில் பம்ப் எஸ்டேட்டா, அதுக்கு அடியில வந்து எல்லாமே உயர்ந்து கிடக்குது. இது வந்து எப்படி நம்ம வந்து இது வந்து வெளியெடுத்து இது வந்து தெளிவுபடுத்துறது. இதற்கு வந்து நிறைய செலவுகள் வரும், நிறைய நேரங்கள் பிடிக்கும். ஆகியா நம்ம வந்து சிறுதாக ஆரம்பித்து இது இன்னும் ஒரு 10 வருடத்துல இது ஒரு முழுமையான ஒரு திட்டமா நாங்க வந்து எடுத்து ஆரம்பித்து செய்திருக்கிறோம். இதுதான் பிஐஓ, அதாவது பிஐஓ தினத்தோட முக்கிய நோக்கம். இது நம்ம ஆரம்பித்து அவரு பேராசிரியர் ரவிச்சந்திரன் நம்ம கூட இருக்காரு. ஒரு பேருதவியா, ஒரு செலவு இல்லாம நம்மளுக்கு வந்து செய்து கொண்டு இருக்காங்க. இது வந்து நிறைய செலவு தேவைப்படும். அதான் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்டையும் நன்கொடையாளர்கிட்டையும் கேட்டிருக்கோம் பணம். இவங்க வந்து சொந்த நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து அவங்க செய்து கொண்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இது இன்னொன்னு வந்து உங்களுக்குலாம் தெரியும், கலாச்சாரம் நம்ம வளர்த்துக்கிட்டு நிறைய பேர் செய்யறாங்க, வளர்க்குறாங்க. இதையும் நம்ம வந்து வருங்கால சங்கதியார் வந்து சொல்லணும், தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த பிஐஓ ஃபெஸ்டிவல் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இது போன வருஷம் முழுமையா ஆரம்பித்து அதோட அந்த ஃபெஸ்டிவலோட அந்த திருவிழாவோட சேர்த்து பல கான்ஃபரன்ஸ் சொல்றோம்ல, அதையும் செய்கிறோம். அதாவது சித்த மருத்துவ கருத்தரங்கு நடந்தது போன வருடம். இந்த வருடம் வந்து சித்த மருத்துவோட சேர்த்து ஆயுர்வேத மருத்துவ கருத்தரங்கும் நாங்கள் வந்து ஆராய்ச்சி செய்கிறோம். இன்னும் வந்து யோகா என்ற ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறோம். மலேசிய பங்கேற்பாளர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் வராங்க. ஒரு 200, இது வரைக்கும் 200 பேர் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டாங்க வராங்க வெளிநாட்டில இருந்து. இன்னும் எங்களுடைய இலக்கு வந்து 500 வெளிநாட்டர்கள் வந்தாங்க. தற்சமயம் இப்பதான் நம்முடைய இந்திய தூதரக சொன்னாரு, அவங்க நிறைய ஒத்துழைக்கிறாங்க. போன வருடம் வந்து 2 தடவை எங்கள் நிகழ்ச்சியில வந்து 2
மினிஸ்டர்ஸ் இந்தியாவிலேருந்து வந்தாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி இந்த வருடமாக நம்ம வந்து அந்த கோரிக்கை விட்டுருக்கோம். அது செய்வார் என்று நம்புகிறோம். அந்த வர டைமில் நான் திருப்பி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கணும்னு சொல்லுவோம் யார் வரணும்னு. இதே சமயத்தில் வந்து கோபியோ வந்து இது வந்து மலேசியா கிளை. கோபியோ வந்து அனைத்து உலக ஒரு சங்கம், கோபியோ இன்டர்நேஷ்னல். இது வந்து நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டது 89ல். கோபியோ இன்டர்நேஷ்னல் வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து மாநாடு செய்வோம். அந்த மாநாடு வந்து மலேசியாவிலும் அதே டைமில் நடக்குது. அவர் மிஸ்டர் ரவீந்திரன் பொதுச் செயலர் கோபியோ இன்டர்நேஷ்னல் பிறகு அதை பற்றி சொல்லுவார். அதையும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி நடக்குது இங்கே இந்த இன்டர்நேஷ்னல் யூத் சென்டரில். நம்மளுடைய இந்த திருவிழான்னு சொல்கிறது வந்து 14, 15, 16 வந்து பிரிக்ஃபீல்ட் விவேகானந்தா ஸ்கூல்லையும் விவேகானந்தா ஆசிரமம் 2 வச்சு. 3வது வந்து பிஐஓ சிஓ கான்ஃபரன்ஸ். முதல்ல அவங்க சொன்ன மாதிரி இந்தியர்கள் நிறையா பேர் சிஓ இருக்காங்க உலகம் முழுதும். மலேசியர்களும் வர முடியும். அந்த வாய்ப்பு கிடைத்தா எல்லாமே நீங்களும் வர முடியும். வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அது எப்படி உருவாக்குறதுக்கு ஒரு உறுதுணையாக இந்த பிஐஓசிஓ கான்ஃபரன்ஸ் வந்து பிரிக்ஃபீல்ட் ஏஷியா காலேஜ் துணையுடன் நடத்துகிறோம். இது வந்து 15ஆம் தேதி 9ஆம் மாதம் பிரிக்ஃபீல்ட் ஏஷியா காலேஜ் நடக்குது. இதையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அதையும் மிஸ்டர் ரவி பேசுவார். இது 3 பெரிய நிகழ்வுகள் 13, 14, 15, 16 வரைக்கும் நடக்கும். பொதுமக்களுக்கு என்ன நாங்கள் கேட்குறோன்னா, வந்து கலந்துக்குங்க. சிறுவர்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து கலந்துக்குங்க. உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் வந்து செய்யலாம். எங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. நிறைய பேர் அங்கே இருக்குன்னா வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களும் வந்து எங்களுக்கு கை கொடுக்கணும். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு தலைமைத்துவம், லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த யூத்துக்கு வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் அதை வந்து தன்னாலே உருவாக்கும். பொதுவாக இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ரவி அவருடைய அந்த கோபியோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் பற்றி தெரிவிப்பார். தேங்க்யூ. இதுதான் ஜன்னல். நான் சொன்ன போல ஜன்னல் சொன்னல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஜன்னல் உருவாக்கியிருக்கோம். இது சசி இருக்காரு, ப்ரொஃபஸர் ரவிச்சந்திரன், இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. அவர் முதல்ல சொன்ன மாதிரி பல நிபுணர்கள், அனைத்துள்ள நிபுணர்கள், இது வந்து அகாடமிஷியன்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இந்த ஆலோசனை மன்றத்தில் இருக்காங்க இந்த புத்தகத்துக்கு, இது வெளியிடறதுக்கு. இது மேம்பாலும் இந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு புத்தகம் மாதிரி வெளியாக்குறதுக்கு நாங்கள் திட்ட வைத்திருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த 15வது அனைத்துலக மாநாடு 2 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். 2019 நடந்தது. அது கோவிட் பிரச்சனால நடத்த முடியல. ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு வாட்டி வந்து பல நாட்டில் நடக்கும். இந்த வருஷம் வந்து மலேசியாவுக்கு கொண்டாந்துருக்கோம். அது கோபியோ மலேசியாவோட ஒத்துழைப்போட இந்த மாநாடு மலேசியா நடக்குது. அது இந்த இன்டர்நேஷனல் யூத் சென்டர் கோலாலம்பூர் 13, 14, 15 செப்டம்பர் மாதம். 13, 14 வந்து 3 கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த மாநாட்டில் 3 சிறு மாநாடுகள் நடக்குது. ஒன்று வந்து யூத் கான்ஃபரன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். காரணம், நம்முடைய இளைஞர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அனைத்துலக ரீதியில், அதுதான் முக்கியம். அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்களும் வராங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள சிந்தனை எந்த அளவுக்கு பரிமாற முடியும், என்ன மாதிரி நோக்கத்தில் இருக்காங்க, அது எந்த அளவுக்கு நம்முடைய இந்திய வம்சாவளி கம்யூனிட்டி, பிஐஓ கம்யூனிட்டி எந்த அளவுக்கு நமக்கு அது ஆதரிக்குவாங்க, எந்த அளவுக்கு அது கொண்டு போகணும் என்ற நோக்கத்தில் தான். காரணம், தலைமைத்துவத்தை நம்ம கொடுத்து ஆகணும் இளைஞர்கிட்ட. அதனால அவங்களுடைய சிந்தனையை புரிஞ்சு கொண்டால் நம்ம முறையாக நம்மளுடைய ஒரு நாள் செய்த இந்த முயற்சிகள் நல்லபடியாக கொண்டாந்து எங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த யூத் கான்ஃபரன்ஸ். அதனால இளைஞர்களுக்கு
இந்த டெலிகேஷன் ஃபீல்டில் அவங்க 2 நாள் இதே இடத்துல தங்கும் வசதியும் கொடுத்து எல்லாத்தையும் வர சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ யூத் ஆர் கிவன் ஃப்ரீ டெலிகேஷன் அண்ட் 2 days அக்கமடேஷன் இயர். அதை தவிர்த்து அகடமிக் கான்ஃபரன்ஸ், இது வந்து ப்ரொஃபஸர் அஜய் ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் JNU, அவரோட தலைமையில் வந்து நடக்குது. இது வந்து எல்லா நாட்டிலேருந்து இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வராங்க. இது வந்து அனைத்து உலகில் இருக்கிற டயஸ்பரா பற்றியும் மற்ற டயஸ்பரா பற்றியும் ஆராய்ச்சி செய்த சில பேப்பர் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்முடைய பிஐயோட விஷயங்களை மலேசியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் விஷயங்கள் வந்து முறையாக டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஜேர்னல் வெளியாக்குற மாதிரி அதையும் டாக்குமெண்ட் அவசியத்தில் தான் அவங்களாம் வர வச்சு சில விஷயங்கள் பேசுகிறோம். அது வருஷம் 2 வருஷத்துக்கு நடக்கும். 3வது வந்து சோஷியல் கல்ச்சர். இதுக்கு தான் நான் ரொம்ப முக்கியமாக எல்லா மலேசியாவில் இருக்கிற எல்லா இயக்கங்களும் எங்களை ஆதரிக்கணும். சோஷியல் கல்ச்சர் தான் பல விஷயங்கள். இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு போகுது, நம்முடைய ட்ரெடிஷன் எந்த அளவுக்கு போகுது, மதம் எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு நம்ம உலக அளவில் பாதிக்கப்படுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பேச ரொம்ப முக்கியம். காரணம், மற்ற நாட்டில் சந்திக்கிற விஷயங்கள், பிஐஓஸ் சந்திக்கிற விஷயங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் வேறுபாடு இருக்கும். ஆனால் we can also learn from each other. அதுதான் அது முக்கியம். அந்த மலேசியாவில் இருக்க எல்லா அரச சாரா இயக்கங்கள், ஆல் த இந்தியன் பேஸ் என்ஜிஓஸ், நாங்கள் அவங்களெல்லாம் வரவேற்கிறோம். நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக அதில் கலந்து கொண்டால் நம்ம பல விஷயங்களை பேசலாம். அதே நேரத்தில் நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் இந்தியாவும் நம்ம வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தலாம். காரணம், கோபி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், கோபியோட முயற்சினால இந்த சோஷியல் கல்ச்சர் இந்த மாதிரி சந்திப்பில் தான் உங்களுக்குலாம் தெரியும் OCI கார்டு வந்துச்சு. அது ஆரம்பத்தில் PI கார்டு. இது கோபியோட முயற்சி தான். OCI கார்டெலாம் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி கலந்து உரையாடல் பிறகுதான் இந்த மாதிரி விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம மலேசியாவில் இந்தியன் கல்ச்சர் சென்டர் இருக்குனாலும் அது கோபியோட முயற்சி தான். ஏன்னா வேணும், இந்திய கலாச்சாரத்தை இந்தியா தவிர மற்ற நாட்டில் வளர வேணும்னா அதுக்கு வேண்டிய ஒரு சென்டர் வேணும். அதே மாதிரி இப்போ வந்து நோ இந்தியா ப்ரோக்ராம், இளைஞர் இங்கேருந்து செலக்ட் பண்ணி இந்தியாவுக்கு சுற்றி பார்க்கல, போய் காமிக்கிறது நம்ம இளைஞர். அது டயஸ்பரா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க போய் இந்தியாவில் படிக்கிறதுக்கு. இப்போ ஆயுஷ் ஸ்காலர்ஷிப், சித்த மருத்துவம், இந்த மாதிரி மருத்துவங்களை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வந்து இந்த முயற்சிலாம் அந்த காலத்தில் கோபி ரொம்ப முயற்சி எடுத்து இன்னைக்கு அது மூலியமா இந்தியாவில் நிறைய நடக்குது. இது மக்களுக்கு தெரியணும். இதுதான் எங்களுடைய முயற்சியில் ஆல் திஸ் ஹேப்பன் பிகாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன மாதிரி நம்மளுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டும். அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா இஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட். பொருளாதார இது ரொம்ப முன்னுக்கு வராங்க. சூன் தே வில் பி ஒன் ஆஃப் த டாப் எக்கானமி ஆஃப் த வேர்ல்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இதில் வந்து எப்படி நம்முடைய பிஐஓஸ் பிஸ்னஸில் எப்படி உருவாக்கணும், அதனால தான் பிஐஓஸ் CEO ஃபோரம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது உலகத்தில் இருக்க CEOஸ், சீனியர் CEOஸும் பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் மலேசியா, பிஸ்னஸ்மேன் அவங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து எப்படி CEOஸை வந்து நர்ச்சர் பண்ணணும். அதாவது சீனியர்ஸ் PIOs can help to nurture the future CEOs. இது ஏன்னா ஒரு சமுதாயத்தில் 1/3, அதாவது 3ல் ஒரு பங்கு வந்து ஒரு சமுதாயம் 3ல் ஒரு பங்குல வந்து பிஸ்னஸ்ல இருந்தாங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு யாருக்கும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழ் ஸ்கூல் நம்மளே பார்த்துக்கலாம். அந்த இலக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் முக்கியம். அதனால தான் இப்போ CEO ஒன்றா சேர்ந்து இவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அவங்க ஒரு CEOனா அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து பிஸ்னஸ்ல நல்லா வந்துட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு கடமை இருந்து மஸ்ட் நர்ச்சர், அதாவது வருகால CEOஸும் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த நெட்வொர்க் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த முயற்சியில் தான் வந்து இந்த மாநாடு நடக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமாக என்னன்னா எல்லாம் வந்து கலந்துக்கணும். இன்டர்நேஷ்னல் யூத் சென்டரில் வந்து ரொம்ப செலவில் அவங்களும் ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்ப ஆதரிச்சாங்க. ஸோ அதனால தான் இங்கே நடத்துகிறோம். ஏன்னா நம்ம பேச தான் போகிறோம், ஒன்றும் பெரிய ஹோட்டலில் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதனால எல்லா அரசு சபாய்க்கும் சாதாரண மக்கள்கள், மலேசியன்ஸ் PIOs ப்ளீஸ் வந்து கலந்துக்குங்க. அது ஒரு நீண்ட விடுமுறை தெரியும். அந்த விடுமுறை இந்த மாதிரி கழிச்சிருப்பாங்க. நிச்சயமா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ support is necessary. You can call the secretariat. Details are இருக்கும் for all the other details. Thank you.
சொல்லுங்க. எத்தனை நாடுகள் இருக்கு? 13, 14 வந்து கன்வென்ஷன், அதாவது நாடுகள் country எத்தனை? 15 கண்ட்ரிக்கு நாங்கள் விமர்சனம். நாளைக்கு கூட நான் இந்தோனேஷியாவுக்கு போகிறேன், போய் அங்கே உள்ளவங்ககிட்ட பேசுகிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தேன். அப்புறம் அடுத்த இந்த மாத கடைசியில் மொரிஷியஸ் போகிறோம். ஸோ வி ஆர் கம்யூனிகேட்டிங் வித் தேம் வர்றதுக்கு. இன்னைக்கு வியட்நாம்லேருந்து வர்றதுக்கு சில பேர் சொல்லியிருந்தாங்க. முந்தா நேற்று ஜப்பான்லேயும் வந்து ஹாங்காங்லேருந்து பிஐயூஸ் ஆல்சோ 1 or 2 அக்ரி டு கம். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. மெடிக்கல் ரிசர்ச் எங்களோட கியூஆர் கோடு இருக்கு. அது என்னோட ஹவு யூ கேன் கேப்சர் கியூஆர் கோட் இருக்கு. அதை கியூஆர் கோட் கேப்சர் பண்ணாங்கன்னாக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களோட ஃபோனில் அனுப்பிடுவோம். அந்த ஃபார்ம்லேயே இருக்கும், அந்த ப்ரோஷர்ஸ்ல இருக்கும். ப்ரோஷர் இருக்கும் பாருங்க, ஸ்மால் ப்ரோஷர் இருக்கா, சின்ன ப்ரோஷர்